ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம முடியோட க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம முடியை வந்து நல்லா லாங்காக வளர்க்குறதுக்கு ஒரு சீக்ரெட்டான சூப்பரான ஒரு ரெமெடி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஜூஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் கூட நீங்கள் பண்ணால் போதும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேக் போட டைம் இல்லை அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வந்து நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் அதோட ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனியன் வச்சு 1 month சேலஞ்செலாம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போவே சூப்பரான ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நான் காலையில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஆலிவேரா, எக் இதெல்லாம் வச்சு நம்ம 1 month சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ஹேர் கேர் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஜூஸோட 1 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எப்போயுமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஹேர் மசாஜுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எப்போயுமே வச்சுருப்பேன். ஸோ நான் அதை வந்து 2 ஸ்பூனாக வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் மட்டும் கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் இருக்கும்ல, ஸோ அதையும் நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் ரெட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த ரெட் ஆயில் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து என்கிட்ட இப்போ வந்து நிறைய இருக்கனால நான் வந்து இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணல. நான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் தீரப்போகுது. ஸோ தீர்ந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு அடுப்பில் வச்சு நான் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம கையை வந்து தொடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. நம்ம தொட்டு வந்து மசாஜ் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஹேரை வந்து நல்லா சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேரில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 கையுமே யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்கேல்ப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லா ஹாட்டான ஆயில் வந்து மசாஜ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 கை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கேல்ப் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்க ஃபுல் ஹேருக்குமே வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஈக்குவலாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 to 15 minutes ஆச்சும் வச்சுருக்கணும். அப்படி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா ஒரு 30 நிமிஷமாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மல் ஷாம்பு ஒரு ஷேக்காக வந்து போட்டு வாஷ் பண்ணிடலாம். பட் நம்ம ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து 1 வாஷ்லேயே வந்து அந்த ஆயில் போகாது. ஸோ ஒரு 2 times ஆச்சும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வெளியே போகிறீங்க, அது அப்ளை பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ஆயிலாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது இல்லை ஃப்ரீ டைம்லேயே கூட நீங்கள் வந்து இந்த பேக் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 times கண்டிப்பாக இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண் கூட வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.